வணக்கம் தினகரன். வணக்கம் சார். எப்படி தேர்தல் எல்லாம் போயிட்டு இருக்குது? தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் தமிழகத்துல வந்துட்டு நூற்றுக்கு இருக்கு. கணக்கான கருத்து கணிப்புகள். சரி, பத்தெல்லாம் அதுல கிடையாது. கவனத்தை பெற்றதுங்கிறத நம்ம வந்து அதை நம்ம முக்கியமா எடுத்துக்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு திருச்சி ம், எப்பயும் திருப்பு முனை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. ம். திமுகவே தேர்தல் நிக்கிறதா வேணாமாங்கிறத முடிவு பண்றது திருச்சி தான் சொல்றாங்க. ஓஹோ. அப்ப ம், திருச்சிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ம், அதனால புதுசா வந்திருக்கிற விஜயும் நம்ம திருச்சியில நின்று நம்ம கட்சிக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துமா ம், அப்படின்னு திருச்சியில மட்டும் நின்றதா பரவாயில்ல, பெரம்பூர்லயும் வேற நிக்கிறாரு. ம், திருச்சியில இப்போ மண்டி போட்டு உருண்டு கோயில்ல உருண்டு ம், மசூதிக்குள்ள போய் போக முடியாது வெளிலன்னு ம், இப்படி பல பலவிதமான பல கட்ட ம், முயற்சி பண்ணி எப்படியாவது திருச்சி நமக்கு திருப்புனை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்றாரு. ம், இதுக்கு உறுதுணையா இல்லை அவருக்கு கூடுதல் பலம் கொடுக்குற மாதிரி ம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரிய தொலைக்காட்சிகளும் பெரிய பத்திரிகைகளும் விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிறத ம், கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ம், லோக்கலாக அது இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம திருச்சி கிழக்குங்கிறது எப்படி இருக்குங்கிறது பற்றி ம். நம்ம பேசலாம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அலை அடிக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் சொன்னாலுமே அந்த அலை அடிப்பதாக அவரே முதல்ல நம்பலங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல மட்டும் ஒரு போட்டி போட்டிருந்திருக்கணும். ம் ஆனா அவர் 2 இடத்துல வந்து போட்டி போடுறது, அதுவும் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வந்து வர்றவரு, ம் 2 தொகுதியில வந்து போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கே அவர் மேல வந்து நம்பிக்கை இல்ல. ஒரு கட்சி தலைவருக்கே நம்பிக்கை இல்லங்கிற அடிப்படையில இருந்து தானே அந்த இடத்துக்கு வாராருங்கிறத தான் முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்த வந்து அரசியல் முன்வைக்கிறாங்க. விமர்சகர் சொல்றாங்க. ம், உலகநாயகன் கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப ம், 2 கட்சியில நிக்கிறது அந்த மக்களுக்கு செய்யற துரோகம் அப்படின்னு ம். சொல்றாரு. அந்த கரெக்ட். தொகுதி மக்களுக்கு ம், செய்யற துரோகம் அது. ம், எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் ஒரு ம், தொகுதியில தான் நிக்கணும், 2 ம், தொகுதியில நிக்க கூடாது. அப்ப ம், அந்த தொகுதி மக்கள் ம், தான் தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இவர் இங்க நிற்பாரா, ம். இருந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு சரி, அங்க 2 தொகுதியிலயும் ஜெயிச்சிடுறாரு. என்ன அப்ப பண்ணுவாரு? அப்போ ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணியாகணும். அப்ப ம், எந்த தொகுதி? அப்ப அந்த மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு பதட்டத்தையும் ம், ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப ம், அதுக்கு தான் அவர் சொல்றாரு அது துரோகம், அது ம், மக்களுக்கு செய்யற துரோகம்னு சொல்லி ஒரே வார்த்தையில ம். உலகநாயகன் கமலஹாசன் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி. இப்ப அந்த கிழக்கு தொகுதிங்கிறது ரொம்ப குட்டியான தொகுதி தான். இப்ப நீங்க ம், இந்த ஆரம்பத்துல சொன்னீங்க அலை அடிக்குதா அப்படின்னு ம், கேட்டீங்க. ம், விஜய் சுத்தி இருக்கிறவங்க சொல்றது ஒரு பெரிய அலை அடிக்குது, ஒரு ம், பெரிய மௌன புரட்சி நடக்குது. ம், அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சி மாற்றத்திற்கான சதவிகிதம் எங்கள்கிட்ட இருக்குது. ம், அப்படி எங்களுக்கு வாக்காளர்கள் எல்லாம் எங்க கட்சியில இணைந்திருக்கிறாங்க, ம், ஆன்லைன்ல சேர்ந்திருக்கிறாங்க ம். அப்படின்னு சொல்லி. ஒரு 60,000 பேர வந்து இல்ல சேர்த்திருக்கிறதா இந்த வந்து இந்த தொகுதி குறிப்பா இந்த தொகுதி திருச்சி கிழக்கு கிழக்குல தொகுதியில மட்டும். ஆமா ம், 60,000 பேர் சேர்ந்ததுனால தான் ம். திருச்சி கிழக்கு அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. ஓகே. பெரம்பூருமே அதிக வாக்காளர்கள் சேர்ந்ததுனால தான் அந்த ம், இடத்தையும் சொல்றாங்க. ம், அதை தாண்டி ம், அப்புறம் அவரோட கம்யூனிட்டி ஆட்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு இமேஜை சொல்றாங்க. ம், அதுலயும் அவங்க ரிலீஜன் இருக்கிறாங்கிற ஒரு இமேஜை சொல்றாங்க. ம். இந்த கம்யூனிட்டி ரிலீஜன் இது எதுவுமே விஜய்க்கு பொருந்தாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே. ஏன்னா ம். அவர் கல மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டு தான் சினிமாவில் நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா. ஆனா அவர் ஜாதியையும் மதத்தையும் நினைச்சுக்கிட்டு களத்துல நிக்கிறது தான் இப்ப அவருக்கு பெரிய மைனஸா மைனஸா இருக்கு. இருக்கு. மக்கள் நம்ப மாட்டாங்க. ம், இப்ப அந்த ஜாதி ஓட்டு தானா, அந்த ஜாதிக்கான விஜய்னா மத்த ஜாதிக்கு எந்த விஜய், ம், அந்த மதத்துக்கான விஜய்னா மத்த மதத்துக்கு. நம்ம அந்த விஜயனை அப்படி பார்க்கல. ஆனா ம், விஜய் அப்படி பாக்குறாரு அப்படிங்கிற மனநிலைய இதை ம், அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது ம். இவங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் அப்படின்னு நமக்கு தெரியுது ஓகே. நமக்கு. இப்ப சரி. திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் நீங்க ம் சொல்ற மாதிரி நட்சத்திர வேட்பாளர் தவேகாவினுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் உள்ளிட்டு ம் 20 பேர் களத்துல இருக்கிறாங்க. திமுக சார்புல சிட்டிங் எம்எல்ஏ இனிக்கோ இருதயராஜ் மீண்டும் போட்டியிடுறாரு. அதிமுக சார்புல ஜி. ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்புல டாக்டர் வி. கிருஷ்ணசாமி, அப்புறம் தவேகா ஜோசப் விஜய், இந்த ம் 4 பேர் உள்ளிட்டு 20 பேர். இப்ப ம் இதுல போட்டி அப்படிங்கிறது இருமுனை போட்டி தான். ம் திமுக வெர்சஸ் தவேகா. ம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு நட்சத்திர வேட்பாளரா வந்துட்டதுனால அதிமுகவை அவர் கட்சியோட வந்து தலைவர் அப்படிங்கிறதுனால. ஆமா அந்த விதத்துல அதிமுகவை அவர் இன்னொருத்தர் வந்து ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளுறாரு. ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் தான், கண்டிப்பா. தொழில்கள் பண்றதுனால. அதனால அவர் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆமா. இப்ப நம்ம வந்து இந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு 6 அம்சங்கள்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, ம் முதல்ல வந்து தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி அப்படின்னா, இது வந்து 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான ஒரு புதிய தொகுதி. இதுக்கு ம் முன்னாடி திருச்சி 1, 2 அப்படின்னு இருந்தத, இப்ப அதுல சில கிழக்கு தொகுதிகள மேற்கு. வந்து மாத்தி கிழக்கு, மேற்கு அப்படின்னு வந்து மாத்தியிருக்கிறாங்க. அப்ப 2011க்கு பிறகு தான் இந்த தொகுதி வந்து தேர்தலே வந்து சந்திக்குது. இதுவரைக்கும் வந்து 2021 உள்ளிட்டு 3 முறை தேர்தல சந்திச்சதுல 2011, 16 அந்த 2லயுமே
இப்ப ஸ்ரீரங்கத்துல அதிமுக வேட்பாளராக களம் இறங்கி இருக்கக்கூடிய ஆர் மனோகரன், மூத்த ம். அரசியல்வாதி. ம். அவரு தான் 2011ல ஜெயிச்சிருக்கிறாரு. ம். திரும்ப 2016ல வெல்லமண்டி நடராஜன் அவர் வந்து ஜெயிச்ச ஒரு தொகுதியா தொகுதி. இருக்கு. அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2 முறை அதிமுக வசம் இருந்த ஒரு தொகுதிய 2021ல தான் வெளியூர் வேட்பாளர் ம். அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களுக்கு மத்தியில இனிகோ இருதயராஜ் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சு திமுகவினுடைய வசமா அதை வந்து மாத்தி இருக்கிறாருங்கிறது தான் அந்த தொகுதியோட ஒரு பின்னணியா அது வந்து வெளியூர் இருக்கு. வேட்பாளருங்கிறது வந்து பிரச்சாரம் தெரியாம சொன்னது அது. பட் கண்டிப்பா. ஆனா அவர் திருச்சியில தான் இருந்து, திருச்சியில தான் படிச்சு, திருச்சியிலேருந்து போனவர் தாங்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் ஆமா, தெரிஞ்சது. அவங்க அப்பாவே வந்து ஆமா. திருச்சியில ஒரு பிரபலமான ம். கல்லூரியில வந்து ஒரு லேப்ல ஒர்க் ஒர்க் பண்ண பண்ணவர். ஒரு ஊழியர் அங்க இங்க அப்படிங்கிற. இங்க தங்கி தான் இங்க தான் இருந்து படிச்சிருக்கிறாங்க அவங்க. கண்டிப்பா. சரி, சரி, ஓகே. அது ம். அது வந்து தொகுதியோட இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த வேட்பாளர்களினுடைய கல்வி தகுதி ம். முதல்ல இருக்கிறது இனிகோ இருதயராஜ் தான் ம். முன்னாடி வந்து வராரு. எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கிறாரு. டிஎல்எல் அப்படிங்கிற ஒரு படிப்பை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து முடிச்சிருக்கிறாரு. சென்னை யூனிவர்சிட்டியில பிஹெச்டியை வந்து அவர் வந்து நிறைவு செய்திருக்கிறாரு. ம். அப்போ வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு வேட்பாளரா அவர் வந்து படிப்புல வந்து முன்னணியில இருக்கிறாரு. ம். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் பிஹெச்டி முடிச்சாரு அவரு. ஓஹோ! நம்ம அன்பில் மகேஷ் மாதிரி. ஓ! ம். சரி. அதிமுகவினுடைய ஜி. ராஜசேகரனை பொறுத்த வரைக்கும் பிஇ மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கிறாரு. ம். அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் வந்து ஒரு டாக்டர். ம். ஆமா. தொழில்முறை டாக்டர். தொழில்முறை திருச்சியில எம்பிபிஎஸ் எம்டி ஆமா. முடிச்சிருக்கிறாரு. திருச்சியில பிரபலமான டாக்டர். அவங்க அப்பாலாம் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸான ஆட்கள் அவங்க. ஓகே. கிழக்கு தொகுதியை சேர்ந்தவங்க. ஆமா. ம். அப்புறம் நம்ம ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்ச டிகிரியா பிஎஸ்சி டிஸ்கண்டினியூ இடைநிறுத்தம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துலயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு அவரு. ஆமா. சேர்ந்து வெளில வந்துட்டாரு. ஸ்கூலுக்கே போகல. அதான் உண்மை. ஏன்னா 10th பிரைவேட்டா முடிச்சிருக்காரு. 12th வந்து பிரைவேட்டா. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர்ல அந்த பல சக மாணவர்களோட வந்து ஒண்ணா இருந்து அந்த பழகுன அனுபவத்தை கூட அவருக்கு பெறாத ஒரு ம். அரசியல்வாதியா அவர் வந்து இருக்கிறாரு. இருக்கிறாரு. அப்ப இந்த 4 வேட்பாளர்களை ஒப்பிடும் பொழுது கல்வி தகுதியில வந்து இனிகோ இருதயராஜ் தான் வந்து முன்னிலையில வந்து இருக்கிறாரு. ம். 2வது வந்து சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதலிடத்துல ஜோசப் விஜய் அவர் வந்து வந்தார். சுமார் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பை கொண்டவரா அவர் இருக்கிறாரு. இப்ப பரபரப்பா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சொத்து மதிப்பு சொன்னதுனால இந்த பெரம்பூர் தொகுதியில சொன்ன சொத்து மதிப்பை விட 100 கோடி வந்து சொத்தை குறைச்சு திருச்சி கிழக்குக்கு காமிச்சிருக்காருன்னு ஒரு பிரச்சனை ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து அதை என்னன்னு விசாரிச்சு ஐடிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ஒரு பரபரப்பா போயிட்டே இருக்கு. இப்ப ஜெயிச்சாரோ தோக்குறாரோ இதுக்கும் ஒரு வந்து அடுத்த கட்டத்துக்கு எதிர்கொள்ள வேண்டியது இருக்குங்கிறது தான் இருக்கு. அவர் மறைச்சு காமிச்சிருந்தாலும் அவர் தான் முன்னிலையில வந்து இருக்காரு. அதிக சொத்து அவர் தான். சொத்து மதிப்பு அதாவது இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதற்கு அடுத்தபடியா ஜி. ராஜசேகரன் 2வது இடத்துல வந்து இருக்கிறாரு. 23 கோடிகளுக்கு அதிகமான அசையும் சொத்தும் சுமார் ஒரு 17 கோடிக்கு அதிகபட்சமான வந்து அசையா சொத்துக்களோட அவர் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 40 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி வந்து அவர் கணக்குல வந்து கொண்டு வராரு. அடுத்தது திமுகவினுடைய இனிகோ இருதயராஜை பொறுத்த வரைக்கும் 12 கோடிக்கு அசையும் சொத்துக்களையும் ஒரு 16 கோடிக்கு அசையா சொத்துக்களையும் வந்து வச்சிருக்கிறதா அவர் கணக்குல வந்து சொல்றாங்க. அப்ப இந்த விதத்துல சொத்து மதிப்புல ஜோசப் விஜய் வந்து முதலிடத்திலையும் அதிமுக வேட்பாளர் 2வது இடத்திலையும் இனிகோ இருதயராஜ் 3வது இடத்திலையும் வந்து இருக்கிறாங்க. அடுத்து இவர்களுடைய தொழில் என்னவா இருக்குது அப்படிங்கிற அம்சத்துல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து பிரதானமா அவர் வந்து செய்துட்டு இருக்கிறத தான் அவருடைய அந்த ஹிஸ்டரியில வந்து தேர்தல் வரதுக்கு முன்னாடி பண்ணாரு. அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல்வாதியாவே மாறிட்டாரு அவரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராம்ப்டான ஒரு பிசினஸ் வந்து அவரால் சொல்ல முடியுது. அதிமுகவினுடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் பேர் வந்து ராஜசேகரன் அப்படின்னு வந்து சொன்னாலும் இந்திரா கணேசன் கல்வி குழுமத்தினுடைய அதிபர் ராஜசேகரன் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படக்கூடிய நிலையில, ஆனா அவர் வந்து அதுல வந்து ஒரு மெம்பரா தான் இருக்கிறாரு. பிரமாண பத்திரத்துல ஒரு அதை பத்தி நான் எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணல. அதை வந்து நிரந்தர அறங்காவலர் அந்த கல்வி குழுமத்தினுடைய இது அவருடைய தொழிலா வேற விஷயங்களை அவர் வந்து குறிப்பிடுறாரு. ரொம்ப முக்கியமா வந்து நில வணிகம் மற்றும் விவசாயத்தை தான் ஒரு பிரதான தனக்கான வருவாய் ஆதாரமா ரியல் எஸ்டேட்டை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து வந்து அந்த இந்திரா கணேசன் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையினுடைய நிரந்தர அறங்காவலராக இருக்கிறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. அடுத்தது தாவேக்காவினுடைய விஜயை பொறுத்த வரைக்கும்
தமிழகமே வந்து நடிகர் விஜய் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அவருடைய பிரமாண பத்திரத்துல சினிமாவில் நான் நடிகராக நடித்து அதுல நான் ஊதியம் வந்து நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்ல மென்ஷன் இல்ல பண்ணல. ம், அதை சுய தொழில் அப்படின்னு வந்து ஒற்றை வரியில வந்து கடந்து போறாங்க. ம். அதை தாண்டி ரியல் சரி, எஸ்டேட் சரி. கம்பெனி வந்து வச்சிருக்கிறேன், வட்டிக்கு விடுறேன், வட்டி பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறத தான் அவர் வந்து அதுல வந்து மென்ஷன் எதனால பண்ணியிருக்காரு. அவர் எதனால வந்து அதிகமான ரசிகர்களை ஈர்த்தாரோ ம், அது எனக்கு தொழில் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. கண்டிப்பா. ம், அது வந்து ரொம்ப அந்த இடத்துல முக்கியமா பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனா, ஆ ஜெயா ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினுடைய எம்டியா இருக்கிறத அவர் வந்து காமிக்கிறாங்க. மென்ஷன் பண்றாரு. அந்த ஜெயநகர்ல தான் அவரோட டிரைவர் வந்து இன்னொரு எம்டியா இருக்காரு. ஓகே. ஆமா இவர் ஒரு எம்டி, இன்னொருத்தர் ஆமா வந்து அவர் பினாமி டிரைவராகவே போட்டுக்கிட்டாரு அவரு. ஆமா. சரி, இப்ப ஓகே ஓகே. இது வந்து என்னன்னா, ஒரு தொழில வெளிப்படையா காமிச்சிக்கிறது ம். அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து பார்த்தோம்னாலும், இனியோ இருதயராஜ் வந்து ஒரு ஒரு முதல் பிசினஸ் சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து அரசியல்வாதியாவும் இருக்கிறாரு அவரு. இருக்கிறாரு. சரி அது சரி. அந்த விதத்துல. அடுத்தது அரசியல் அனுபவம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா, திமுகவினுடைய இனிகோ இருதயராஜ் தான் வந்து ஒரு முதல் இடத்துல வந்து இருக்கிறாரு. அதாவது ம், இது வந்து ஏற்கனவே ஒரு 5 வருஷம் இதே தொகுதியில எம்எல்ஏவா இருந்தாரு அப்படிங்கிறத தாண்டி, ம், அவருடைய கல்லூரி காலத்துல இருந்தே இந்த அரசியல் அனுபவம், ஈடுபாடு ம். அப்படிங்கிறது வந்து இருக்கு. அவருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும். அடுத்தது அவர் யூஜி படிச்சது அப்படிங்கிறதுமே சோசியல் ஒர்க் தான். ம். ஒரு சமூக சேவை சார்ந்து படிச்சிருக்கிறாரு. படித்த படிப்பே வந்து சென்ட் ஜோசப்ல தான் படிச்சு முடிச்சிருக்காரு. எம்ஏ சோசியல் ஒர்க்கை வந்து அவர் வந்து ம். கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அந்த விதத்துல வந்து இனிகோ இளையராஜா அந்த இடத்துல அப்புறம் அந்த கிறிஸ்தவ நலன் இயக்கம்னு சொல்லி ஒரு சமூகம் சார்ந்த தமிழ்நாடு முழுக்க அமைப்பு வச்சிருக்கிறாரு அவரு. ம். இப்போ பொலிட்டிக்கலா மக்களை ரெகுலரா சந்திக்கிறது அவரோட வேலையா இருக்குது அது. கண்டிப்பா. ம். இப்ப இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல அவருடைய சாதனைகளா, அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார வீடியோக்கள நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுதுமே, அந்த மக்களுக்கு தொடர்ந்து அவர் வந்து மக்களோட வந்து ஒரு தொடர்புல இருந்திருக்கிறாருங்கிறத தான் அது சொல்ல வந்து முடியும். ரிஃப்ளெக்ட் ஆகுது. ம். அதாவது உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு ஒரு 1000 குடுக்குறதோ, 2000 குடுக்குறதோ, அது பெரிய விஷயம் வந்து கிடையாது. அது யாரா இருந்தாலும் வந்து செய்துருவாங்க. ஆனா, ஒரு நபருக்கு இவர் ஒரு ரூ. 10,000 வந்து தனிப்பட்ட தன்னுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து குடுக்குறாரோ, அல்லது அரசினுடைய வேற ஏதோ ஒரு சமூக நல திட்டங்கள்ல இருந்து அந்த உதவி கிடைக்க ஒரு வழிவகை செய்றாரோ, அது எதுவா இருந்தாலும், அது ரூ. 10,000 இருந்தாலும், அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்துக்கான முதலீடா அது வந்து அமையுது. அப்படிங்கிறதா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து பார்க்க பாயிண்ட். வேண்டியது பார்க்க அதாவது வேண்டியது. வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முற்றிலும் பிறருனுடைய உதவி இல்லாம நடக்க முடியாத, வீட்ட விட்டு வெளிய வர முடியாத ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த வீட்டிலேயே இருந்துகிட்டு ஒரு சாதாரண ஒரு இட்லி வியாபாரம் செய்யற அளவுக்கு அந்த அந்த பொருள கூட அவங்களுக்கு வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறப்ப, அத முதலீடா இவர் வந்து ம். குடுக்குறாரு. ம். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒரு கவனத்த பெறக்கூடிய ஒரு அரசியல் அனுபவமா இருக்கு. தாவேக விஜய பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அத சொல்ல முடியாது. ம். முற்றிலும் அந்த அரசியலுக்கு வந்து இல்ல, ஒரு இல்ல. இப்ப நீங்க புதிய முகமா. விஜய் விஜய் மூலமா வந்து நற்பணி மன்றங்கள்லாம் நடக்குது. ம், உதவிகள்லாம் செய்றாங்க. ம், மாவட்ட செயலாளர்லாம் பண்றாங்கன்னுலாம் வெளியில வருது இல்லையா? ம், எனக்கு தெரிஞ்சு விஜய் கையில இருந்து செலவு பண்ணதுங்கிறது, ம், கடைசியா இந்த தேர்தலுக்காக 2 ம், வருஷமா பண்ணிட்டு இருக்கிற அந்த மாணவர்களுக்கான ம். உதவி மட்டும் தான். ஓகே. மீதி எல்லாமே அதுவும் வந்து கடைசி நேரம் கடைசி 2 இல்ல, இல்ல 2 அரசியலுக்காக தான் பண்றாரு. கண்டிப்பா. அரசியலுக்காக தான் அத செய்றாரு அவரு. ம், ஒண்ணும் அவர் வந்து தன்னெழுச்சியாலாம் பண்ணலாம் இல்ல. ம், ஆனா இந்த மன்றங்கள் மூலமா பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. ம், அமைப்புகள் மூலமா, இந்த ம், நல்லெண்ணெய் நல் அ மக்கள் இயக்கம் மூலமா பண்றது எல்லாமே வந்து அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் அவங்க தன்னோட கை காசு செலவு பண்ணி, ம், இப்ப வரைக்குமே தேர்தல் நிக்கிறவங்களும் அவங்க கை காசு செலவு பண்ணி தான் பண்றாங்க. ம், அதுவே பெரிய நெருக்கடியா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அப்ப ம், இவர் முழுக்க முழுக்க வந்து தனக்கு அரசியல் லாபம் அடையணுங்கிறதுக்காக மட்டும்தான் இவரு ம். பணத்த வெளில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது தெரிய அதுல. வருது. ம். ம். அடுத்தது வந்து இந்த மக்களோட பழகுறது, அந்த மாரி விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அது வந்து அவங்களோட பவுன்சர தாண்டி யாரும் வந்து நெருங்க முடியாது ம். அப்படிங்கிற ஒரு இதா இருக்கு. ம். அத விட ரொம்ப முக்கியமா வந்து இந்த கேரவேனுக்குள்ளார வந்து உட்கார்ந்துகிட்டு, அந்த லைட்ட ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி, ஒரு அதற்கு சினிமா கிடைக்கக்கூடிய அது எல்லாமே வந்து ஒரு நீங்க சொல்ற மாரி வந்து ஒரு சினிமாத்தனமா இருக்கு இருக்கு இருக்குது. அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்னொன்னு இவங்க பார்க்கலாம். எல்லாமே அரசியலுக்கு புதுசு. அரசியல்வாதிகளே கிடையாது. ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியா தான் வராங்க இவங்க. இப்ப ம். ஏடிஎம்கே வேட்பாளருமே வந்து அரசியல்வாதி கிடையாது. ம். அந்த கண்டிப்பா. ராஜசேகரன் வந்து அரசியல்வாதி கிடையாது. அவரு ஒரு சிறந்த நிர்வாகி. நிர்வாகி. இன்னொன்னு அவங்கலாம் வந்து ஒரு பிசினஸ் சம்மந்தமான ஆட்கள் தான் அது. ம். இந்த அவர் கட்சி பொறுப்புக்கு வந்தப்பவே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா ம். அந்த அவர் பொருளாளர்ங்கிற ம். பொறுப்புங்கிறது மிக முக்கியமான பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ம்.
அந்த இடத்துக்கு ஒரு திடீர்னு அவர் கொண்டு வந்து மேல இருந்து வந்து அந்த பொறுப்பு போடுறாங்க. அப்புறம் அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு செயற்கையா நடந்த விஷயமான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது மக்கள் இப்போ வந்து வீதி வீதியா போய் நான் அதை பண்ணுவேன், இதை செய்வேன், திருச்சிக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே தேர்தலுக்கான நடக்கிற விஷயமா தான் இருக்குது. ஏற்கனவே 5 வருஷம் நடந்த விஷயங்கள் இருக்குது. இவர் புதுசா தேர்தலுக்காக நான் செய்யறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்க தான் முயற்சி பண்றாங்களே ஒழிஞ்சு, இதுக்கு முன்னாடி அவர் காலேஜ் இந்திரா கணேசன் காலேஜ்ல இருந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அங்க வேலை பார்த்துட்டு இருக்க வாத்தியார்களே வேற ஒரு கல்லூரிக்கு போகணும்னா இவ்வளவு பணத்தை கட்டுங்க, அவ்வளவு சர்டிஃபிகேட்டே கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையான கதைகள் வரலாறுகள் தான் இருக்குது. அதுக்காக போராடின வாதியர்களாக இருக்குது. அதாவது இங்க நீ சேர்க்கணும்னா மாணவர்களை சேர்த்து விடு, அப்பதான் அவனுக்கு மாத சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்குள்ள நெருக்கடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்னும் அவங்க வந்து பெரிய சோசியல் ஒர்க்கர்லாம் எல்லா தனியார் கல்லூரிகள்லயும் இருக்கக்கூடிய நிலவரம் இதான். இருக்கிற ப்ரொஃபசர் வந்து ஆள் பிடிச்சு கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அப்புறம் அவங்க சர்வீஸுங்கிற இடத்துக்கு எப்படி யோசிப்பாங்க? பிசினஸ் தானே, பணம் தானே அவங்களுக்கு நோக்கம். அவங்களுக்கு இப்படி ஒரு இந்திரா கணேசன் இருந்துச்சு, இன்னைக்கு இப்ப பக்கத்துல அவ்வளவு நர்சிங் காலேஜ், ஏகப்பட்ட கல்லூரிகள் வந்துருச்சு. இதெல்லாமே விஜயபாஸ்கர் தான் அவங்களுக்கு உறுதுணையான இருந்து பண்றாருன்னு சொல்றாங்க. அவரோட பிம்பத்துல இருந்தா திருச்சிக்கே வந்தாருன்னு சொல்றாங்க. எனக்கான கம்யூனிட்டி மக்கள் அங்க இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் இவங்களுக்கு அரசியலுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிறதுக்கு, தன்னோட அரசியலுக்கு பயன்படுத்திக்க முயற்சி. திருச்சி கிழக்கு தொகுதினா வந்து சிறுபான்மையினர், அதற்கு அடுத்தது வந்து வெள்ளாளர் கம்யூனிட்டி. ஆனா இவர் வெள்ளாளர் கிடையாது. இவர் வந்து அந்த ஆர்நாட்டு வெள்ளாளர் சொல்றாங்க. இவங்க அதுக்கும் மேல. இவங்களோட ஒட்ட மாட்டாங்க அவங்க. ஆனா அதுக்கு மேல இருப்பாங்க அவங்க. அந்த வெள்ளாளர் பிள்ளைமார்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு தனித்தனி அவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த அரசியலுக்கு வரவங்க இந்த ஜாதியை சொல்லி இங்க நின்று நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே ஒரு முட்டாள்தனமானது. மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ரிலீஜனையோ ஜாதியையோ சொல்லி ஒருத்தர் முன்னிறுத்தி அரசியல் இருந்தா இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மாற்று சமூகமும் மாற்று சாதியினரும் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப அது வந்து ஒரு பெரிய ஆபத்தா தான் முடியும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த அதிமுக வேட்பாளர் வந்து அதை தான் பிரதானப்படுத்துறாரு. அது நேற்று கூட பார்த்தா வஉசி பேரவைன்னு சொல்லி புதுக்கோட்டையில இருந்து ஒரு அமைப்பு வந்து ஆதரவு தெரிவித்து கடிதங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இப்படி தனிநபர் ஜாதிகள் பொறுத்து வந்து இங்க வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துதுன்னு நான் சொல்றேன். ஆனா அப்படி குறிப்பா பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த டாக்டர் இருக்காருல்ல கிருஷ்ணசாமி, அவரு இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். இந்த திருச்சி கிழக்கு தொகுதி தான். இப்ப அவருக்குமே அதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல, இவங்க சொல்றது எப்படி பார்த்தா. இப்ப வேற யாரும் நம்ம அது உணர்வுபூர்வமான தொண்டர்கள் இருப்பாங்க அவர்கிட்ட. அவர் வந்து பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள் பண்ணல, ஆனா தொடர் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, வீதி வீதியா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பண்ணுது, ஏடிஎம்கே தொடர்ந்து பண்ணுது, திமுக தொடர்ந்து பண்ணுது. நான் இந்த 3 பேர்த்தோட பிரச்சாரத்தையுமே நான் ஃபாலோ பண்ணி பார்த்ததுல, இனிகோ இளையராஜோட பிரச்சாரம் வந்து அவர் போய் இறங்கி நடக்காத இடமே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு நெருக்கமா ஒவ்வொரு மக்களையும் நேரடியா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுத்துறாரு. இவங்க வந்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க நிக்கிற பாயிண்ட் தான் அவங்களுக்கு நிக்குது. எந்தெந்த பாயிண்ட்ல பேசணுமோ அந்தந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும் தான். கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் வீதி வீதியா அவங்க போய் நடந்து போறாங்க. இதுதான் இந்த பிரச்சாரம். பட் இதுல எதையுமே நகர்ந்து வராதது வந்து விஜயோட மனு தாக்கல் பண்ண வந்தாரு. இன்னொன்னு மண்டி போட்டு சர்ச்சில் வந்து மண்டி போடுறாரு, கோயிலில் போய் சாஸ்திரமா விடுகிறாரு, மசூதிக்கு உள்ள போக முயற்சி பண்றாரு. அங்க உள்ளலாம் வர முடியாதுங்க, திடீர்னு யாரும் வந்து இங்க வந்து நீங்க பண்ணலாம் முடியாது, வெளியிலேயே இல்லைன்னு சொல்லி அங்கேயே துவா பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க அவரை. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது நான் வந்து இங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி ஒரு ஓட்டை வாங்கிடணும். தலைவரே வந்து மண்டி போட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணெல்லாம் வீடியோ பேசுது, ஆனா நாங்க தான் உங்களுக்கு சிஎம் பதவியை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல, நீங்க ஏன்னா தேவையில்லாம் மண்டி போட்டு உங்க உடம்பை கெடுத்துக்கிறீங்க நீங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு சினிமாத்தனமான சென்டிமெண்டல்களும் ஒரு பூஸ்டப்புகளும் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடும்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு விளையாட்டுத்தனமா வந்து புதிய கட்சிங்கிறதுனால முஸ்லீம் பெண்கள் கூட ஓட்டு போடுறது தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த தேர்தல் நாள் அன்று நடக்கிற விஷயம்தான் இவங்க எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சொல்லலாம், நம்மளால சொல்ல முடியும். இப்போ நீங்க சொன்ன அந்த விஜயனுடைய அந்த பிரச்சாரத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். போன முறை வந்து திருச்சி மரக்கடையில வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து பேச வருவாருன்னு சொல்லும் பொழுது ஏறத்தாழ வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து ஒரு ஊர்வலம் மாதிரியே வந்து அறிவிக்கப்படாத ஊர்வலம் பேரணி மாதிரியே வந்து நடத்தினாங்க. வர்றதுக்கே ஆச்சு. அங்க 10 நிமிஷம் பேசிட்டு அவர் வந்து போனாரு. அப்ப அன்னைக்கு வந்து அவங்க நேரத்தை பத்தி கணக்குலயே வந்து எடுத்துக்கல. ஆனா இந்த முறை நேரத்துல அவ்வளவு கவனமா இருந்தாங்க. ஏன்னா 5:45 அவர் வந்து ஃபிளைட்டுக்கு சென்னை திரும்பி ரிட்டர்ன் போயாகணும். அப்ப ஃபிளைட்டை பிடிக்கணுங்கிற ஒரு கணக்குல இருந்து இந்த ஃபிளைட்ல வருவாரு, அடுத்த ஃபிளைட்டுக்கு போகணுங்கிற அந்த அடிப்படையில இருந்து தான்
ஏர்போர்ட்ல தொடங்கி அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி வயர்லெஸ் ரோடு, கே நகர், மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட், ஆமா அப்படியே வந்துட்டு திரும்ப வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்து திரும்ப கொட்டப்பட்டு வந்துட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கே போற மாதிரி. இந்த பக்கம் வந்து உள்ள வரல. அவங்க வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அந்த மெயின் கார்டு கேட்லாம் வந்து எதிர்பார்த்து இருந்தாங்க. அதுக்கெல்லாம் போகலன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒரு கொடுமையான விஷயம் சொல்றேங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண வந்தப்ப 5 மணி நேரமா ஊர்ந்து வந்தாங்க. முதல் முறை வந்தப்ப ஏர்போர்ட் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப உடனே வந்துட்டாங்க. வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றாங்க, நல்ல நேரம் வரணுங்கிறதுக்காக. அப்ப இவங்க நினைச்சா எதையும் பண்ண முடியும். தேவைப்பட்டா கூட்டத்தை கூட்ட முடியும், தேவைப்படனா தனியா கூட போயிட முடியுங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. கண்டிப்பா. ஆனா இவங்க நினைக்கிறாங்க கூட்டத்தை கூட்டிட்டா மட்டுமே நமக்கு வந்து மக்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்தா இவங்க அணுகி போறாங்கிறது நமக்கு தெரியுது. நமக்கு அப்புறம் இது 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 எல்லாத்தையும் விட ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து எம்ஜிஆர் மாதிரி விஜய் வந்து ஒரு இடத்துல கூட தன்னை காமிச்சுக்கல. அந்த மேனரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர, அதாவது எம்ஜிஆர் மாதிரி தன்னை வந்து காமிச்சுக்கிட்டதை தவிர எம்ஜிஆர் மாதிரி ஒரு வேளை நடந்துக்கிட்டது இல்லை, சினிமாவிலும் சரி அரசியல்லையும் சரி. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்து 13 வருஷம் அரசியல் இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்கிறாரு, எம்எல்சியா இருக்கிறாரு, படம் நடிக்கிறாரு. 13 வருஷம் திமுகல இருந்துட்டு தான் வெளியில வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். விஜய் அப்படிலாம் கிடையாது, அந்த இடத்துல விஜய் கிடையவே கிடையாது. அப்புறம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நிமிடம் கூட வந்து எம்ஜிஆர் வந்து சினிமாவில் தன் நெகட்டிவான இமேஜை ஒரு பொழுதும் காமிச்சது கிடையாது. பெண்களுக்கோ வயதானவர்களுக்கோ இளமையானவர்களுக்கோ அப்படி ஒரு இமேஜை காமிச்சதுல வாழ்நாள் முழுக்க அதிகமாக தத்துவ பாடல்களும் பாசிட்டிவ் பாடல்களும் ஒரு எனர்ஜெட்டிக்கான பாடல்கள் மட்டுமே தான் இருக்கும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, எல்லாமே குத்துப்பாட்டு தான். ஒரு பாட்டு கூட வந்து ஒரு எனர்ஜெட்டிக் தன்னை புகழ்றதுக்காக மட்டும்தான் பாட்டு இருக்குமே ஒழிஞ்சு, இப்போ எம்ஜிஆர் தன்னை புகழலாம் மாட்டாரு, மக்களை தான் வந்து வாழ்த்தி மக்களை உயர்த்தி அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாரு ஒழிஞ்சு. ஆனா இங்க வந்து ஒரு தற்புகழ்ச்சிக்கான படங்கள் தான் இருக்கும். அப்ப இவங்க வந்து நினைக்கிறா ஒரு மாயையான இமேஜை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி பண்றாங்க. இது இந்த தேர்தலில் நல்லாவே தெரியும் நமக்கு. ஓட்டு வராதுன்னா சொல்ல முடியாது, ஓட்டு வரும். அந்த ஓட்டு வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு இருக்காதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இல்ல இப்ப நீங்க சொல்றதுல இருந்து சிலரோட அந்த முகநூல் பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து இப்பதானே வந்திருக்கிறாரு, எடுத்தோன்னே இவரை சிஎம் ஆக்கணுமா, 5 வருஷம் வெளியில நின்று களப்பணி அரசியல் செய்யணும் எடுத்த உடனே. இப்ப எம்ஜிஆர் எப்படி 20 வருஷம் வந்து கட்சியில இருந்து வேலை செஞ்சாரோ, அது மாதிரி ஒரு 5 வருஷமாவது தேர்தல் நின்று ஒர்க் பண்ணி எதிர்கட்சியா இல்ல மக்களுக்கு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தேர்தல் வரக்கூடாது. எம்எல்ஏவா இருந்துதான் நீங்க வந்து முதல்வராகி தான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு இல்லையே. கீழே தொண்டர்கள், கட்சி தொண்டர்களா நின்று இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த அதிகாரத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க, ஏதோ ஒரு இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க, முக்கியமான சமூக விஷயங்கள்ல அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுடைய பின்னணி என்ன? அப்ப நீங்க களப்பணியாற்றுங்க ஒரு 5 வருஷம், அடுத்தது பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. சினிமாத்தனமான அரசியலுக்கும் ரியல் அரசியலுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய வார் தான் இந்த தேர்தல்ங்கிறது. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா. அது மாறும், மாறாமலாம் போகாது, மாறும். அந்த அந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நீங்க ஒரு தொகுதிக்கு இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இப்போ திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 60,000 பேர் 50,000 பேர் வந்து ஓட்டு போடுவாங்க, போடாமலாம் போக மாட்டாங்க. அதுதான் எண்ணிக்கை. அது வெற்றிக்கான எண்ணிக்கையா அப்படிங்கிறது வந்து நீங்க களத்துல தான் தெரியும் நமக்கு. பார்ப்போம் நம்ம அடுத்தது. இதுலயே வந்து சினிமாத்தனம்னு சொன்னதுனால இதை கடந்து போக முடியல. விஜயை நேர்ல பார்க்கணும்னு வந்து போய் வந்து அவ்வளவு பகீரத முயற்சி எடுத்து பார்த்த ஒரு மாணவியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஒரு முறையாவது நான் திரையில பார்த்துட்டேன், நேர்ல ஒரு முறையாவது நான் விஜயை பார்க்கணும், இது ஒரு ஆசை. அதனால வந்து முண்டி அடிச்சு வந்து போறாங்க. போய் பார்த்துட்டேன், அப்பா அவ்வளவு வெள்ளையா இருக்கிறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இந்த கூட்டம் கூடுவதற்கான ஒரு பின்னணியா இந்த போன்ற அம்சங்களும் வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து நிறைவா மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு இருதயராஜ் தான் தொகுதியில வந்து அதுல முன்னணியில வந்து இருக்கிறாரு. ஏன்னா கடந்த முறை வரும்போதே அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் இங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட அந்த பிரச்சாரத்தை முறியடிச்சு தான் அவர் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணாரு. அடுத்து இந்த 5 ஆண்டு காலத்துல அவருக்கு கிடைத்த அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி மக்களோட வந்து ஒரு கவுன்சிலர் மாதிரி, ஒரு எம்எல்ஏங்கிற அந்த பந்தா இல்லாம ஒரு கவுன்சிலர் எப்படி வந்து சாதாரண மக்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட ஒரு தொலைபேசியில் எப்படி தொடர்பு கொள்ள முடியுமோ, இரவு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட வந்து பார்வையாளர் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போன காலங்கள் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அப்ப அந்த ஒரு இதை உருவாக்குனதுனாலதான் இந்த திருச்சி கிழக்குக்கு மீண்டும் இவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா அப்படின்னு அவருக்கே இருந்த சந்தேகத்தையும் மீறி அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அப்ப தலைமைக்கு போனா அந்த கலை ஃபீல்டு ஒர்க்கு தான். அப்ப ஃபீல்டுல வந்து இவர் வந்து ஒர்க்கு பண்ணியிருக்கிறாரு. மற்ற அரசியல்வாதிகளை போல
அந்த இன்னர் பாலிடிக்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம், ம். கட்சி அரசியல் வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா ஆனா மக்களுக்கான அரசியலை அவர் வந்து தெரியுது செஞ்சிருக்கிறாரு. தெரியுது. அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில மத்த கலட்டி விடப்பட்ட எம்எல்ஏக்கள் திருச்சி மாவட்டத்திலே ஒரு 3 பேர் இருந்தாலும் அந்த 3ஓட 4ஆ இவர் வந்து சேராம இவர் வந்து மீண்டும் கரையேறினதுக்கான ஒரு வாய்ப்பு பாசிட்டிவான அது வந்து மக்களுக்கு வேலை செஞ்சதான விஷயம் தான் அது. இதா இருக்கு. இப்போ ஏடிஎம்கே வேட்பாளரும் மண்ணில் வேந்தர் தான். நாம் கண்டிப்பா. தமிழர் வேட்பாளர் மண்ணில் வேந்தர் தான். அதை நம்ம இப்போ இது இல்லைன்னு சொல்ல அந்நியப்பட்டு நிக்கிறது வந்து விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. கண்டிப்பா இதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தது வந்து பார்ப்போம். பார்ப்போம். ஓகே, நன்றி. நன்றி.